கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். என கருமையானவர்கள், இந்த இடத்திலே கர்த்தராகிய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். ஆகவே அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் படும் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே இன்னும் நீங்கள் அது பின்பதாக உள்ள வசனங்களை வாசிப்பீர்களானால், இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நீயும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, நான் கர்த்தருக்கு முன்பதாய் நீ தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், நீ கர்த்தருக்கு விருப்பமானதை செய்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி இருக்கலாம், ஒரு கூட்ட ஜனங்கள் உனக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கலாம். இப்பொழுதும் நீ கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறாயோ, நீ கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயோ, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அன்று இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கினதை அவர் கண்ட பொழுது அவருடைய சன்னதியிலே அவர்களுக்காக விடுதலையை கொடுத்தார். இன்றைய நாளிலும் கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் உன் பட்சத்தில் உன் சமீபத்திலே வந்திருக்கிறார். உன் உபத்திரவத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் உபத்திரவத்தை கண்டு அவர் உன்னை விட்டு தூரம் செல்லுகிற தெய்வம் அல்ல. உன் உபத்திரவத்தை கண்டு உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உன் சமீபத்தில் இருக்கிறார். பயப்படாதே. உன் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு மேன்மையை கொடுப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு, ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்று இஸ்ரவேல் ஜனங்களின் சத்தத்தை கேட்ட என் தேவனே, இன்று என் கூக்குரலை கேளும் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள், என் கரத்தில் நன்மை பெற்றவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். இதோ நீர் அவர்களுக்கு சரி கட்டும் ஆண்டவரே, நியாயம் விசாரியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை திறந்து தேவ சமூகத்தில் தாழ்த்துவீர்களானால் என்று கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி. பலவிதமான சோர்வுகள், பலவிதமான பலவீனங்கள், என்னுடைய கரத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் இன்று எனக்கு விரோதமாய் வந்து நிற்கிறார்களே என்று சொல்லி பலவிதமான ஆண்டவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய சமூகத்திலே கூக்குரலிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் வெளியரங்கமான பதிலை கொடும் ஆண்டவரே. அன்று இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரல் உம்முடைய சன்னதியில் வந்து எட்டிற்று. இன்று உம்முடைய பிள்ளைகள் இடுகிற கூக்குரல் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டப்பட்டு பதிலை நீர் கட்டளையிடுகிற தேவர்க்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.